ஸ்தோத்திரங்க தாவே, எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே அப்பா, அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய தினத்தில் தினந்தோறும் ஆராதனையில் ஆண்டவரே உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியா தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா தேவன் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதிகளில் விசேஷ வண்ணமாக நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வந்து உடைய வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்ய தேவன் கிருபை செய்வீர். துதியும் கனமும் மகிமையும் தகப்பன் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளில் தினந்தோறும் ஆராதனையில கர்த்தருடைய வசனம் வார்த்தைக்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் தலைப்பு தினமும் என்ற வார்த்தையை வைத்து ஒரு சில வசனங்களை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்வராக. ஆமேன். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் புஸ்தகத்திலிருந்து நாம ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 55 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். ஆமேன். சங்கீதம் 55 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமேன். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்படியே நாம ஒவ்வொரு நாளும் நம் தேவனாகிய கர்த்தரை நாம நோக்கி கூப்பிடும் போது தேவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து நம்மளுடைய எல்லாவித காரியங்களையும் அவர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த வேலையிலும், அதாவது அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நம்ம தியானம் பண்ணி முறையிடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அப்படியே சங்கீதம் 61 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லப்படுகிறது, தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனை பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. இங்க நாம் பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகத்துல தாவீது சொல்லுகிறாரு, தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன் சொல்லுகிறாரு. கர்த்தருடைய நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனை பண்ணுவேன். ஏன்னா நம்ம சங்கீதம் 16 அதிகாரம் 4 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன் என்று அங்க தாவீது அங்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாவுகளினால கூட எந்த ஒரு பலியினை செலுத்த மாட்டேன், எந்த ஒரு கடவுளுடைய பெயர்களை நானு உச்சரிக்க மாட்டேன், அந்நிய தேவனுடைய நாமங்களை நானு உச்சரிக்க மாட்டேன் என்று அவர் தெளிவாக அவர் அவருடைய நாவை பாதுகாத்துக் கொள்கிறாரு. அவர் தினந்தோறும் நான் தேவனுக்கு நான் பொருத்தனை செலுத்துவேன் என்று அங்க சொல்றாரு. அப்போ நாவுகளினாலும் கூட அவர் நான் எந்த ஒரு பாவமும் செய்யாம வார்த்தையின் மூலமா கூட நானு மற்ற தேவர்களை நான் நாமங்களை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம அந்த அதிகாரத்துல பார்த்தோம்னாவே தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன கீதம் என்று பாக்குறாங்க. நம்ம அதுல அந்த பொருத்தனை செலுத்துகிறாங்க பாக்குறேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமேன். நாமளும் கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது, அவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கும் போது நாம எந்த பக்கம் நம்ம ஆண்டவர் நம்ம சாய விட மாட்டாரு. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம மனம் முறிவு அடைவதில்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஏன்னா கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் போது, கர்த்தரை நம்ம எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கணும். அவர் நமக்கு செவி கொடுக்கணும்னாக்கா முதலாவது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியா சங்கீதம் 1 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் என்றால்,
சங்கீதம் 1 2 3 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்படுகிறது. நம்ம எப்படின்னாக்கா வேதத்துல நம்ம பிரியமா இருக்கணும். பிரியமா இருந்த மாத்திரம் போதாது, நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் படித்து விட்டு போகிறவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லை, நான் படிச்சுட்டு தான் அப்படியே தான் போவேன், ஆனா தியானிக்கிறவர்களாக இருந்ததில்லை. ஏன்னா சில நேரங்களில படித்து விட்டு வேகமாக படித்து விட்டு போகிற நாட்கள் உண்டு, நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமா இருந்து அவருடைய வசனத்தின் மேல நம்ம பிரியம் வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதிகமா நேசிக்கணும். உட்கொள்ளும் போதே வேதத்துல பிரியம் நமக்கு காணப்படும். அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்துல நம் தியானமா இருக்கும் போது, தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்கள் சொல்லப்படுகிறது. அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க என்று அங்கே 3வது வசனம் சொல்லப்படுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாய் இருக்கும் போது, தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்ட பிறகு அவன் எப்படி இருப்பான் என்று கீழே வசனத்துல இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நாம் தினந்தோறும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகவும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாகவும் நாம் காணப்படும் போது நாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பார் சொல்லியிருக்கிறார். தன் காலத்தின் தன் கனியை நாம் தருகிறவர்களாக இருப்போம். அதாவது நாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது நாம் அநேக கனிகளை, நல்ல கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்குவோம் என்று நாம் இங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். நீங்க பாக்குறோம், கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிக்கணும், அவரை நம்ம நோக்கி பார்க்கணும், அவரை தேடணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை அநேக ஆசீர்வாதங்களினால நிரப்புவாரு. அநேக கனி கொடுக்கிற மரங்களாக நம்மளை ஆண்டவர் வைத்து இருப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு நாம முதலாவதாக நம் கர்த்தருடைய வேதத்தை வேதத்தின் மேல நம் பிரியம் வைத்து நேசிக்கிறவர்களாக இருந்து இரவும் பகலும் நாம தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியா ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்படி நாம தினந்தோறும் ஆண்டவரை தேடும் போது, நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது, நோக்கி பார்க்கும் போது, நாம் ஆண்டவருக்கு நம்ம எப்படி நம்மளுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடி நம்ம செலுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவராக, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக, நம்மை நோக்கி பார்க்கிறவராக அவர் இருப்பாரு. நாம அவரை நோக்கி கூப்பிட்டோம்னாக்கா அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பார். நாம் தேவனை நம்ம நோக்கி பார்க்கலன்னா தேவன் நம்மளே பார்க்க மாட்டார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க பாக்குற தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் நமக்கு கிருபைகளை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். அதற்கு நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் படியாக நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நாம் தெரிந்த வண்ணமாக, எல்லாருக்குமே தெரிந்த வசனமாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10
10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க பார்க்கிறோம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பார்க்கிறோம், தானியேல் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 10ஆம் வசனத்துல அங்க தானியேல் ஏற்கனவே என்ன பண்றாங்க, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் என்று பார்க்கிறோம். எந்த பத்திரத்துக்கு அவன் கையெழுத்து வைத்தான் என்று பார்த்தாக்கா, அங்க நமக்கு இந்த ஸ்டோரி எல்லாமே தெரியும். அந்த தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அவனுக்குள்ள கர்த்தருடைய விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த ராஜா அதை கவனிச்சிருக்கிறாரு. நம்ம 2ஆம் வசனத்துல பார்த்தோம்னாக்கா, அதுல இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான் என்று பார்க்கலாம். எவர்களில்னாக்கா, அந்த ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். எல்லார காட்டிலும் தானியேல் ஒரு விசேஷ வண்ணமாக தனித்தவனாக தரியு ராஜாவுக்கு காணப்பட்டது. அதனால இந்த 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது, இப்படி இருக்கையில தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவங்கள காட்டிலே மேற்பட்டவனாய் இருந்தான் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி அவனுக்குள்ள, தானியேலுக்குள்ள விசேஷித்த வண்ணமாக அவனுக்குள்ள ஆவி இருந்ததுனால அவனை ராஜா ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைச்சாரு. அங்க பாக்குறோம், பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அந்த ராஜ்யத்தின் விசாரிப்புல தானியேல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும், குற்றப்படுத்தணும் என்று அவனை முகாந்தரம் பண்ணணும் சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அவன் மேல, தானியேல் மேல ஒரு குற்றத்தை சுமத்தணும்ட்டு பலவித காரியங்களில அவனுக்கு ஏதாவது ஒரு குற்றப்படுத்தணும்னு தேடிட்டு இருந்தான். ஆனாலும் அவன் மேல எந்த ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஆண்டவருடைய ஆவி, விசேஷமான ஆவி தானியேலுக்குள் இருந்ததுனால அவனுக்குள் எந்த ஒரு குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் அவன் மேல காணப்படல என்று 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறான். அதனால எந்த ஒரு பழியோ, எந்த ஒரு பாவத்தையோ, எந்த ஒரு குற்றத்தையும் அவன் மேல ஒரு குறையும் அவன் கிட்ட காணப்பட முடியல. அதனால அந்த தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி அவங்களுக்கு அவன் மேல எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியல. இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி அவனை அவனை அந்த காவலில் போடணும், அந்த சிங்க கெபியில போடணும் என்று அவங்க முகாந்தர தேடிக்கொண்டிருந்தாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி விசேஷம் வண்ணமாக இருந்ததுனால அவனை எந்த ஒரு குற்றமும் படுத்த முடியவில்லை. அப்போ பிரதானிகளும் அந்த தேசாதிபதிகளும் கூடி ராஜாவிடத்துல போயிட்டு 30 நாள் வரையில ராஜாவாகிய உம்மை தவிர எந்த ஒரு கடவுளையும் வணங்க கூடாது, தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணி அவன் சிங்கங்களின் கபியில போடணும். ராஜா, நீங்க இதுக்கு நீங்க கட்டளை நீங்க கொடுக்கணும் அப்படி என்று இந்த தேசாதி
தேசாதிபதிகளும் பிரதானிகளையும் ராஜாவின் இடத்தில் அவங்க போயிட்டு அந்த அந்த கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பத்திரத்தில் கையெழுத்து கேட்கிறாங்க. அப்போ அந்த ராஜாவுக்கு அது கடினமாக இருந்தது. அப்போ பிரபுக்களின் மந்திரிகளும் தலைவர்களும் என்ன பண்ண எல்லாமே ஆலோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து நம்ம அவனுக்கு ஒரு முகாந்திரமும் கிடைக்கல, குற்றமும் கிடைக்கல, எப்படினாலும் அவனை இது பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணின்னு இருக்காங்க. அப்போ அப்போ அந்த 9வது வசனத்துலதான் நம்ம பாக்குறோம். அப்போ ராஜா வந்து அந்த கையெழுத்து வந்து பத்திரத்துக்கு போட்டுறாங்க. போட்ட பிறகு தானியேல் வந்து எதை குறித்தும் கவலைப்படல. ஏன்னா அவருக்குள்ள ஒரு விசேஷத்தை ஆவி அவருக்குள்ள இருந்ததுனால அவரு கையெழுத்து போட்டார். நீங்க எந்த பத்திரத்துலனாலும் கையெழுத்து வாங்கிக்கோங்க, எனக்கு ஒண்ணு எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில ஆண்டவர் மேல் வைத்த பெரிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் எல்லாவற்றையும் தானியேலை ஜெயமாய் மாற பண்ணினது என்று பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா, தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஏன் என்றால் அவன் 3 வரை நீங்க எந்த ஒரு பத்திரத்துல நீங்க கையெழுத்து வாங்கினாலும் வாங்க கேட்டாலும் என்ன எங்க நீங்க சிரசேதம் பண்ணாலும் நீங்க எந்த சிங்ககேபியில போட்டாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய காரியம் ஜெயமா இருக்கும் என்று அவன் விசுவாசித்தான். தேவன் மேல் இருந்த விசுவாசத்தை நிமித்தம் அவன் கையெழுத்து போட்டான். அப்படியாய் அவனை வந்து ராஜாங்க எல்லாரையும் ஆலோசனை பண்ணி அவன் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவர் எல்லாருமே பேசுறாங்க. அப்போ ராஜா கட்டளையிட்ட அங்க 16வது வசனத்துல பாக்குறோம், தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென். இங்க பாக்குறோம், இங்க ராஜா அந்த ஆலோசனை சங்கத்தார் அந்த அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அவன் மேல் வந்து ஏன்னா இவன் 3 வேளை இவனை தேவனை அதாவது தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கியே பார்க்கல, அங்க நம்ம சொல்ற எதுவுமே அவன் கேட்க மாட்டேன்ட்டான், அவன் கையெழுத்து போட்டு அதை வந்து மீறி நடக்கிறான். அதனால இவனை வந்து இதன் ஒரு சில காரணத்தின் படியாக அவனை குற்றப்படுத்தி அவன் சிங்க கபில போடுறாங்க. அப்போ ராஜா என்ன சொல்றாருனாக்கா, ராஜாக்கு இது கடினமாக இருந்தது, இருந்தாலும் அவர் சொல்றாரு, ராஜா தானியேலை நோக்கி சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமென். அவருக்கும் வந்து இந்த விசுவாசம் அவருக்கும் ராஜாவுக்கும் இருக்கிறபடியால் அவர் சொல்றாரு, நீ சிங்கத்தின் அந்த சிங்க கபியில உன்னை போட்ட கூட நீ ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ராஜா வந்து அவர் அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனைக்கு போனாலும் அவர் வந்து சாப்பிடாம அவர் தூங்காம இரவு முழுவதும் தானியேலை பற்றி அவர் யோசித்து கொண்டே இருந்தாரு. விடிய கால அவர் வந்து விடிய காலம் எப்போ பொழுது வெடியுமோ நினைச்சு அவர் அப்படி பொழுது வெடிந்தவனே அவர் ஓடி வர. ராஜா எழுந்து வந்து என்ன பாக்குறாரு, நம்ம தானியேலை சிங்க கபியில போட்டோமா எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்காக அவர் ஓடி வராரு. அப்ப சிங்கங்களின் கபியில தீவிரமாய் அவர் போனார் என்று 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ ராஜா கெபி கிட்ட வராரு, ஓடி வராரு, வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு இந்த வார்த்தையை வந்து 20வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் வந்து தானியேலே என்று கூப்பிடுறாரு. அப்ப தானியேலு ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை என்று அழைக்கிறாரு. அவர் அங்க பாருங்க, அவரு ரொம்ப வருத்தத்தோட ஒரு சத்தமா தானியேலேன்னு கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்றுதான் கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரு. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, அப்ப ஆண்டவர் அவரோடு இருக்கிறாரு. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று ராஜா கேட்கிறாரு. அப்ப பாருங்க, தானியேல் வந்து ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி
அவைகளின் மாயை கட்டி போட்டார் என்று தானியேல் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க அந்த ராஜா பாருங்க, அவர் ஓடி வந்து என்னன்னு கேக்குறனாக்கா, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவர் அவருக்குள்ள இருந்த அதாவது தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியை, ஆண்டவருடைய ஆவி அவர் இடைவிடாமல் ஆராதிக்க போது அந்த சிங்கங்களின் அந்த கெபியில போட்டாலும் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாமல் ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்து சிங்கத்தின் மாயை கட்டி ஆண்டவர் வந்து தானியேலை சிங்க கெபியிலிருந்து ஆண்டவர் மேலே எடுத்தார். ஆண்டவர் ஜீவனை பாதுகாத்தார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்கு நம்மளுடைய ஜீவனை நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க பாக்குறோம், தானியேல் 3 வேளையும் அங்க எந்த ஒரு கையெழுத்து வாங்கினாலும் எதுக்கு தலை போட்டாலும் நீங்க எப்படின்னா பண்ணிக்கங்க, எப்படின்னா போங்க, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நான் அவரை ஆராதிச்சுட்டே இருப்பேன். அவன் எப்பவுமே பண்ற போல ஜபம் 3 வேளையும் ஜபம் பண்ற, ஆராதிக்கிறான், துதிக்கிறான், ஜபம் பண்ற, இதெல்லாம் பார்த்துதான் அவங்க சிங்க கெபியில போட்டாங்க. ஆனாலும் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் அடைத்தார். ஜீவனை கொடுத்து அநேகருக்கு அவர் வந்து அதிகாரியாகவும் ஜீவனை கொடுத்து அதிகாரியாகவும் அநேக கண்களுக்கு ஆச்சரியமாகவும் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது போல நாமும் வந்து நாம ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது நம்முடைய சூழ்நிலைகள் மாற. இங்க வந்து 28வது வசனத்துல தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய காரியம் கூட ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். மாற்றணும் அப்படின்னாக்கா ஜெயமா மாற்றி கொடுப்பார். அதற்கு நாம் முதலாவதாக நம்ம ஆண்டவர் நாம் தேடுகிறவர்களாக, ஆண்டவருடைய வேதத்தில் பிரியம் உள்ளவர்களாக, இரவும் பகலும் தேடுகிறவர்களாக, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரை தியானிக்கிறவராக நாம் இருக்கும் போது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிற. கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் போது நாம வலது பக்கத்தில் இருக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிற. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது நம்முடைய காரியம் ஜெயமாய் மாறும். ஏனென்றால் என்னுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் கடந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை ஆண்டவர் எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய எல்லாவித சூழ்நிலைகள் எங்களுக்கு வேறு விதமாக காணப்பட்டோம். எங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். ஆண்டவருக்கு இந்த வேளையில நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் போது நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனை நோக்கி நாம கூப்பிடணும். அதனாலதான் நம்ம பாக்குற மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா நாளைய தினத்திற்காக நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. இன்றைய தினத்திற்குரிய பாடுகள் நமக்கு போது. நம்ம அங்க பாக்குற ஆகாயத்து பட்சிகளை நம்ம கவனித்து பார்க்கும்போது அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் நம்முடைய பரமபிதா அவைகளை பிழை பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் நாம விசேஷித்தவர்கள், நம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. நாம விசேஷித்தவர்களா இருக்கிற நம்ம நாளை தினத்திற்காகவும் இன்றைய தினத்திற்காக நாம கவலைப்படாத படிக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வந்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நாம ஆண்டவரை நோக்கி நாம தினமும் நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி நம் விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். நம்மளுக்கு ஜெயமான காரியங்களை கொடுப்பார். எப்படி தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாற்றி கொடுத்த தேவன் நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நம்மளே நாம வந்து மாற்றிக்கொள்ள முடியும். நம் தேவனுக்கு நாம் ஜெபிக்கிறோமா, வேதத்தை நேசிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா என்று நாம இருதயத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் நாம வந்து ஆண்டவருக்கு நேராக நடப்போம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இங்க நம்ம பாக்குறோம், நம்ம எந்த இதுக்கும் நம்ம கவலைப்படாத பட்டிருக்கே. அதாவது இன்றைய தினத்துக்கு ஆண்டவர் நமக்கு போஷிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இருக்க இருப்பிடமும், நமக்கு உடுக்க உடையும், நமக்கு போஷிக்கவும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தையும், அப்பத்தையும், தண்ணீரையும், காற்றையும், சூரிய வெளிச்சத்தையும், நீரை எல்லாவற்றையும் ஆண்டவரை நமக்கு ஒரு நாள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இந்த காகங்கள் எல்லாமே வந்து ஆண்டவர் காலை தோறும் அதுங்க காலையில இந்த ஆண்டவரே என்னை இன்றைய நாளில் இந்த நாள் முழு
முழுக்க எங்களை வந்து போஷிங்க ஆண்டவர். காலைதோறும் அதுங்க வந்து கூப்பிடும். அதனால நம்ம கூப்பிடுறதுக்கு மறந்தாலும் காகங்கள் அது வேலையை அது செய்யுது. ஆனா நம்ம தான் நம்ம வேலை செய்யறது இல்லை. அதனால ஆண்டவர் அவைகளை போஷிக்கிற தேவன். அவைகளை காட்டில் நாம் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நாம் விசேஷித்தவர்கள் நம்ம தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். அதனால நாம் தினமும் தேவனை நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. லாஸ்டாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். இங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்களை இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், பெரிய பட்டணத்து மக்கள் வந்து அவங்க ரொம்ப மனவாஞ்சியாக இருந்தாங்க. கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் வந்து நேர்த்தியாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாங்க. இப்படிப்பட்டது இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை அவர்கள் வாசிக்கிறதையும் வேத வாக்கிய அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதில் அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று பார்க்கலாம். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் நற்குணசாலிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இந்த 3 வேளையும் நமக்கு வந்து ஆராதனைகள், ஜபங்கள், மெசேஜ் எல்லாமே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நாமும் பாக்கியவான்களாய் இருக்கிற இந்த 3 வேளையை நம்ம வந்து மறந்தா கூட ஒரு வேளை மறப்பதில்லை. 3 வேளையில் நம்ம கலந்து கொள்ள முடியலன்னா கூட நம்ம 2 வேளை கலந்து கொள்ளுகிறோம். 3 வேளை சில பேர் கலந்துக்கிறாங்க, 1 வேளை கலந்துக்கிறாங்க. இந்த பிரேயர்ல நம்ம கலந்து கொள்வது மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது தினந்தோறும். அதனால்தான் தினந்தோறும் ஆராதனையில நம்மளுடைய ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்க்கிறவராயிருக்கிறாய். இப்படிப்பட்ட பெரிதான கிருபை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் நம்ம வந்து இங்க பாக்குற நம்ம பெரிய பட்டணத்தை அவங்க மன வாஞ்சி எப்படி இருந்தது பார்த்தோம். அவங்க தெசலோனிக்கேயர்கள் உள்ளவர்களை பார்க்கலாம், அவங்க நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிருபை நமக்கு வேண்டும். இன்றைய நாளில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் நன்றி ஏறெடுக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவர் அப்பா, இம்மட்டமாய் கர்த்தாவே உடைய வேத வசனங்களை தியானிக்க ஆண்டவரே அப்பா, அவற்றை கர்த்தாவே அப்பா நாங்கள் தைரியமாய் கர்த்தாவை பேசும்படியாய் ஆண்டவரை கொடுத்த கிருபைக்காய் தயவிற்காய் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. தேவன் இம்மட்டமாய் கொடுத்த கர்த்தாவை கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்களை ஆளுகை செய்ததற்காய் நடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். துதியும் கனமும் மகிமையும் தகப்பன் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.